நாங்கள் ஒரு பெண்மணி என்று கொண்டால் நாங்கள் குடும்பத்துடன் மட்டுமே அவர்கள் இருந்து விடுவார்கள் அல்லது குடும்பத்தை பற்றி மட்டுமே அவர்கள் பார்ப்பார்கள் என்ற ஒரு சிந்தனையில் பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கிறது. இருந்தாலும் கூட அதனையும் தாண்டி வெளியிலே வந்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அல்லது மற்ற குழந்தைகளுக்கு நாங்கள் பாடத்தை தர வேண்டும், தமிழை கற்பிக்க வேண்டும் போன்ற சின்ன சின்ன விடயங்களாக இருந்தாலும் அவற்றை சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கும் ரீட்டா பட்டிமாகரன் அவர்களை அவர்களுடன் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சிநேகிதர்கள் பற்றி சொல்லுங்களேன். எப்பொழுதுமே ஒரு சிநேகிதர்கள் என்பவர்கள் சிநேகிதர்களை பார்த்து அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவோம். உங்களுடைய சிநேகிதர்கள் எந்த வட்டத்தில் இருக்கிறார்கள், அதாவது எப்படியானவர்கள்? என்னுடைய சிநேகிதர்களில் வித்தியாசமான சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். சில சிநேகிதர்கள் எப்பயும் நல்லா கலகலப்பாக பேசி சிரிக்க வைத்து அவ இருந்தாலே ஒரு சிரிப்பு, எல்லாரும் சிரிக்கக்கூடிய மாதிரி எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்துவது. சில நண்பர்கள் வந்து சீரியஸாக எப்பயும் வேலையை மட்டுமே வேலையை பற்றிய கதை, தங்களுடைய படிப்பை பற்றிய கதை, இப்படியான சீரியஸான ஒரு விடயங்களை பற்றி தான் அவர்கள் கழிச்சு கொண்டு இருப்பார்கள். எனக்கு ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு நண்பி இருக்கிறாரு, கன பேர் இருக்கிறார்கள். அப்போ அவர்களில் ஒரு ஆள் எனக்கு அவ வந்தாவே அவளோட ஃபோன் எடுத்தாலே அவர் ஏதாவது ஒரு சிரிப்பு கதை சொல்லிட்டு தான் மிச்சத்தை பேசுவா. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அங்கே ஒரு ஒன்று கூடல்கள் கூட வைப்போம். ஆக்ஸ்ஃபோர்டில் தமிழ் சங்கம், ஆக்ஸ்ஃபோர்ட் தமிழ் சங்கம் வந்து நாங்கள் பொங்கல் விழாக்கள் கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் ஒளி விழா கொண்டாடுவோம், புது வருட விழா கொண்டாடுவோம், தாய்ப்பொங்கல் விழா கொண்டாடுவோம். சம்மர் ஹாலிடேயில் கோடை விடுமுறை நாட்களில் விளையாட்டு போட்டிகள், அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நாங்கள் செய்வோம். அப்போ அவளுடைய மகனும் என்னிடம் தமிழ் கற்றவர். அங்கே நாங்கள் தமிழ் ஸ்கூல் ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கிற ஆட்களுக்கு நான் தமிழ் கற்பித்தேன். நான் ரெண்டு மாணவர்கள் ஓ லெவல் வரை படித்து கேம்பிரிட்ஜ் ஓ லெவல் எக்ஸாம் எடுத்தவர்கள். ஆனாவண்ணா ஆரம்பித்து இப்போ சில மாணவர்கள் ஏ லெவல் கேம்பிரிட்ஜ் ஏ லெவல் படிக்கிறார்கள். அப்போ அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு ஆக்ஸ்ஃபோர்டில் கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு குடும்பமாக நாங்கள். உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களிடம் பேச ஆசைப்படுகிறார். ரீட்டா, உங்களை போன்ற ஒரு நல்ல ஆசிரியை கிடைத்தது எமது சமூகத்துக்கும் எமது பிள்ளைகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாகும். நீங்கள் மிகவும் திறமையானவர், தாய்மை நிறைந்தவர், பிள்ளைகளை அன்புடன் அரவணைத்து பாடம் சொல்லிக் கொடுப்பதில் மிகவும் வல்லவர். கடந்த 16 வருடங்களாக உங்களுடன் நெருங்கி பழகும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமே. பாரதி சொன்ன ஒரு புதுமை பெண்ணாக உங்களை பல தடவைகள் பார்த்து நான் வியந்துள்ளேன். இன்று என் மகளை ஒரு தமிழ் பெண்ணாக நான் வளர்த்ததில் உங்கள் பங்களிப்பும் நிறையவே இருக்கின்றது. உங்களுடைய சேவை இன்று எங்கள் சமூகத்துக்கு மிகவும் தேவையான ஒன்று. இது தொடர்ந்து இவ்வாறு கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ரீட்டா. ஆக்ஸ்ஃபோர்ட் தமிழ் கல்வி மற்றும் நுண்கலைகளுக்கான மையம் சார்பாகவும் ஆக்ஸ்ஃபோர்ட் வாழ் தமிழ் மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 1999ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த மையம் இந்த வருஷத்தோடு 20 ஆண்டுகளை கொண்டாடுகிறது. ஒரு சமயம் கைவிடப்படும் நிலையில் இந்த மையத்தை நீங்கள் தான் எங்கள் எல்லோரையும் ஊக்கப்படுத்தி இதனை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு முன்னோடியாகவும் தலைவியாக இருந்து எங்களை வழி நடத்தியும் இருக்கிறீர்கள். அதனால்தான் இன்று ஆக்ஸ்ஃபோர்ட் வாழ் மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து நல்ல சமூக பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஆக்ஸ்ஃபோர்ட் கவுன்சிலிலும் கூட தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை இந்த மையம் மூலமாக பெற்று தந்திருக்கிறீர்கள்.
இந்த இந்த 2 நண்பர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதல்ல பேசினவ கௌரி, அவளோட மகள் தான் நான் சொன்னேனே, அவள் இப்போ டென்டிஸ்டாகவே வேலை செய்து கொண்டு இருக்கிறா. அவள் என்னிட வந்து தமிழ் படித்து அவள் கேம்பிரிட்ஜ் O-level எக்ஸாம் வரையும் எடுத்தவ. அவருக்கு பக்கத்தில் கௌரியும் வந்து நாங்கள் என்ன செய்தாலும் எங்களோட ஒத்துழைப்பா. இல்லை நான் என்ன எந்த ஒரு இதை நான் ஏற்பாடு பண்ணினாலும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பா அவரும் அவருடைய கணவரும் எங்களுக்கு நிறைய கொடுப்பினோம். இந்த மற்ற பக்கத்தில் இருக்கிறவ நான் சொன்ன ஒருக்கா சிரிக்க வச்சுட்டே இருப்பா ஒரு நண்பி என்று அவள் வள்ளி. அவ எப்படின்னா எல்லாத்துலேயும் அவள் வந்து ஒரு சின்னாக்களோ பெரியாக்களோ எல்லாரையும் ஏதோ ஒன்று சொல்லி சிரிக்க ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. என்னென்னா நாங்கள் ஒரு லெகோலேண்டாக தீம் பார்க்கொண்டுக்கும் நாங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் அந்த குரூப் பீப்புள் வந்து போனாங்க. போகிக்கல அவள் கொஞ்சம் மொத்தமாக ஃபேட்டாக இருப்பாள். நானும் அவளுக்கு சளைச்ச ஆள் இல்லை நானும். அப்போ நாங்கள் அந்த ஒரு சேர் ஒன்றில் ஏறி அதுக்கு ஒரு பெல்ட் ஒன்று போட வேணும் உட்கார்றதுக்கு. அப்போ அவள் முதல்ல உட்காந்துட்டா, நான் முதல்ல உட்காந்துட்டேன், அவன் வந்து உட்காந்துட்டா எனக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி இடம் கொடுத்து அவள் உட்காந்து அந்த பெல்ட்டை நாங்கள் போட்டால் அது பூட்டுப்படுதே இல்லை. 2 பேருடைய சுற்றளவும் பெருசு. அப்போ அதை பூட்ட வந்தவர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் இருந்தால் இன்றைக்கி இதை நாங்கள் சுத்த முடியாது, 2 பேரில் ஒரு ஆள் நீங்கள் இறங்குங்கோ அப்படி என்று. அப்போ அதை கூட அவள் பெரிய நகைச்சுவையாக எல்லாருக்கும் வந்து சொல்லி சிரித்து ரொம்ப சந்தோஷமாக அந்த சுற்றுலா உங்களுடைய சுற்றாடலையே ஒரு சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நண்பி அவர் வள்ளி. வள்ளி. இப்பொழுது ஆசிரியர் என்று சொன்னால் நிறைய சவால்கள் இருக்கின்றது. பிள்ளைகள் செய்கின்ற சேட்டை எல்லாத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய குழந்தைகள் 3 பேர் இருந்தாலும் கூட ஒரு பொதுவான ஒரு பள்ளிக்கூடத்தில் அல்லது எப்படி நீங்கள் அவர்களுடன் பழகுகின்ற போது நீங்கள் எப்படியான கடமையில், அதாவது எப்படியான விடயங்களை நீங்கள் கடைபிடிப்பீர்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு உதாரணமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? அதே நேரம் ஒரு நெறி தவறாமல் நாங்கள் செய்கின்ற ஒரு என்னன்னு சொல்லுது, கத்திவேல் நடப்பது போல் நாங்கள் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். எனவே எப்படியான விடயங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள்? ஆசிரியர் தொழில் என்றது மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு தொழில். அதிலும் மாணவர்களை பொறுத்த மட்டில் ஆசிரியர்களை அவர்கள் மிகவும் அவதானமாக கவனிப்பார்கள். என்னுடைய அனுபவம் என்னென்றால், நான் ஒரு நாளைக்கு நான் புதிய சேலை உடுத்திட்டு போனால் அந்த மாணவர்கள், டீச்சர் இன்றைக்கு நீங்கள் புது சாரி உடுத்தொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு ஹேண்ட்பேக் மாற்றி கொண்டு போனால் அதுக்கு சொல்லுவார்கள். அப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அவர்கள் அவதானிப்பார்கள். அதாவது ஒரு வீட்டிலே தாய் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி ஆசிரியர்கள் நடக்க வேண்டும் அல்லவா? அப்போ அவர்கள் மாணவர்கள் பொறுத்த மட்டும் தங்களுடைய ஆசிரியர் மிகவும் ஒரு அழகாக நேர்த்தியாக வருவதை அவர்கள் விரும்புவார்கள். பேசும் பொழுதோ வரும் பொழுதோ அவர்களோடு அவதானமாக பேச வேண்டும். அவர்கள் பிழை விட்டாலும் நீங்கள் பிழை விட்டுட்டீங்கள் என்று சொல்லாமல் அவர்களுக்கு இதை இப்படி மறைமுகமாக அதை நாங்கள் சொல்லி அவர்களுடைய தவறுகளை நாங்கள் திருத்த முற்பட வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். இனி அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒரு சிறிய ஒரு முன்னேற்றத்தை அவர்களில் பார்த்தாலும் நாங்கள் அவர்கள் பெரிய ஒரு சாதனை செய்தவர்களாக அவர்களை பாராட்ட வேண்டும். மாணவர்களை பொறுத்த மட்டும் ஆசிரியர்களிடமிருந்து அவர்கள் பெறும் அந்த பாராட்டுக்கள் தான் அவர்களை முன்னடத்தி கொண்டு போகிறது. அது என்னுடைய ஆசிரியர் அனுபவத்திலேயே நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சின்ன ஸ்டார் போட்டுட்டாலே அவர்களுடைய முகத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் காணலாம். அந்த பிழையண்டு நாங்கள் சரியன்றதுக்கு சரியன்று மார்க் பண்ணுவோம், பிழையன்றதுக்கு பிழையன்று மார்க் பண்ணுவோம். அந்த பிழையன்று மார்க் பண்ணுற போது அவர்களுடைய முகம்
மிகவும் கவலையான ஒரு முகம். அப்போ அந்த நேரத்தில் அதை பிழையண்டு மார்க் பண்ணாமல் அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு இதுக்கு இப்படியான இந்த இந்த இதை விட இந்த இது வந்து இதுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் அப்படி என்று அந்த சரியான மறுமொழியை அவருக்கு சொல்லி கொடுத்து விட்டு அதுக்கு பிழை என்றும் போடாமல் சரியென்றும் போடாமல் அடுத்த வினாவுக்கு நகர்ந்து போகிறது அது அவர்களுக்கு அதாவது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு உத்தியாக இருக்கிறது. அப்போ சிறிய ஒரு முன்னேற்றத்தை அவர்களில் பார்த்தாலும் நாங்கள் பாராட்ட வேணும். அந்த ஒரு இது ஆசிரியர்களிடம் மாணவர்கள் எதிர்பார்ப்பது. பெற்றோர்கள்ட்ட கூட பிள்ளைகள் பாராட்டுதல்களை பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ எங்களுடைய ஊரில் அந்த பாராட்டுக்களை நாங்கள் எங்களுடைய பெற்றோரிடமிருந்து பெரிதும் நாங்கள் பெறுவதில்லை. அவர்கள் மனதுக்குள்ள அதை வைத்து இருப்பார்கள். பெரிதாக வெளிப்படையாக ஒரு பிள்ளையை தடவி கொடுத்து அன்பு செய்கிறதோ கட்டிப்பிடிக்கிறதோ முத்தம் கொடுக்கிறதோ அங்கே பிள்ளைகள் அதை எதிர்பார்ப்பார்கள். பிள்ளைகளுக்கு அது விருப்பம். ஆனால் அங்கே அப்படியான சந்தர்ப்பங்கள் குறைவு. அதுக்கு கூட்டு குடும்பமாக இருக்கிறது அதுவும் ஒரு காரணமாக. ஒரு சிறிய காணொளி அடுத்து திருமதி ரீட்டா பத்திமாகரன் எங்களுக்கு தமிழ் கற்பித்தார். அவர் எங்களுக்கு இலக்கிய கதைகள் கூறுவார். தமிழ் பாட்டும் சொல்லி தருவார். அவரது கற்பித்தலினால் நாங்கள் எல்லோரும் தமிழ் எழுதுவோம், வாசிப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம். என்னுடைய மாணவர்கள், உங்களுடைய மாணவர்கள், ஆமாம், அதாவது ஆங்கிலத்திலே கல்வி கற்கின்ற முழுமையாக கல்வி கற்கின்ற மாணவர்களை அவர்களுக்கு தமிழை பயிற்றுவிப்பதும் அல்லது தமிழால் அவர்களை பேச வைப்பதும் என்பது ஒரு பெரிய பணி, ஒரு இலகுவான விடயம் அல்லவா? அவர்கள் கூச்சப்படுவார்கள் பேசுவதற்கு. காரணம் அவர்களுக்கு சரளமாக வராது என்ற ஒரு காரணம் இருக்கிறது. அதுபோல இப்படியான விடயங்களை அவர்கள் அந்த பள்ளியிலே வந்து கற்றுக்கொண்டு செய்கின்ற போது நீங்கள் சொன்னது போல அவர்களை பாராட்டுவதன் மூலம்தான் இந்த தமிழை நாங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்ல முடியும். எனவே அந்த பெரிய ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இங்கே நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக ஒரு ஆசிரியரை பொறுத்த மட்டும் அந்த மாணவர்களிடம் இருந்து தான் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இப்போ எங்களிடமிருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்வதை விட மாணவர்களிடமிருந்து ஒரு ஆசிரியர் நிறையவே கற்றுக்கொள்கிறார். என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய மாணவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது தான் அதிகம். அதை நான் மையப்படுத்தித்தான் அவர்கள் எப்படியான கேள்விகளை எழுப்புகிறார்கள், அவர்களுக்கு எந்த இடத்திலே அவர்களுக்கு விளக்கம் குறைவாக இருக்கிறது, ஏன் அந்த விளக்கம் குறைவாக இருக்கிறது, அப்படியாக சிந்தித்துத்தான் அவர்களுக்கு ஒரு நூலை நான், அதாவது எழுத்து பயிற்சி புத்தகம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை நான் எழுதினேன். நான் இங்கே ஆக்ஸ்ஃபோர்டுக்கு வந்த பிறகு PEEP, அதாவது பியர்ஸ் ஏர்லி எஜுகேஷன் பார்ட்னர்ஷிப் என்ற ஒரு கோர்ஸ் ஒன்று நான் அந்த கல்வியை நான் படித்தேன். அந்த கல்வி முறை எப்படி என்றால், குழந்தை பிறந்த ஒரு 3 மாதத்துல இருந்து 5, அதாவது பாடசாலைக்கு முழு நேரமாக போகிற வரையும் இருக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு கற்பித்தல் முறையை பற்றித்தான் அந்த பியர்ஸ் ஏர்லி எஜுகேஷன் பார்ட்னர்ஷிப் என்ற கல்வி முறை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அந்த கல்வியை நாங்கள் கற்று முடிஞ்ச பிறகு எங்களுக்கு அந்த PEEP எஜுகேஷன் முறையை நாங்கள் கற்றுக்கொண்டதை நாங்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேணும். அப்போ அதில் வந்து PEEP சென்டர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு பாடசாலையிலும் PEEP சென்டர்ஸ் என்று சொல்லி ஒரு பயிற்சியை அவர்கள் இறங்கினார்கள். அப்போ அந்த PEEP சென்டர்ஸுக்கு
அப்பாவும் அம்மாவும் பிறந்த குழந்தையையும் தூக்கி கொண்டு வருவார்கள். எல்லாரும் நிலத்தில் தான் காப்பட் விரித்து அதில் உட்கார்ந்திருந்து வட்டமாக உட்கார்ந்திருந்து அந்த அந்த ஆசிரியர் அந்த கற்றவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் எப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று. அப்போ பாடல்கள் கதைகள் மூலமாக பிள்ளைகளுடைய வயதுக்கேற்ற விதமாக பாடம் சொல்லி கொடுக்க வேணும். அப்போ இந்த இலக்கங்கள் 1 2 3 4 என்ற அந்த இலக்கங்களை கூட பிள்ளைய பக்கத்தில் உட்கார வச்சு இப்படி எழுது 1 2 சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கற்பித்தல் முறை அந்த முறையை தவிர்த்து அப்படி திணிக்காமல் நாளாந்த வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு அந்த கல்வியை ஊற்றுறது. இப்போ உதாரணமாக மாடிப்படிகளில் ஏறைக்கில் தந்தை தன்னுடைய குழந்தையின் கையை பிடித்து 1 2 3 அப்படின்னு ஏறிக்கொண்டு போய் வாழ்க்கை முறையோடே தாயானவர் சமையல் அறையில் நிற்கும் பொழுது அந்த கத்தரிக்காயை எடுங்க, இந்த வெண்டிக்காயை எடுங்க அப்படி என்று சொல்லி அந்த பேர் சொல்லி பிள்ளையை கொண்டு அது அந்த பேர்களை அவர்கள் அது ஆங்கிலத்தில் அவர்கள் சொல்றதை நான் இப்போ தமிழில் சொல்றேன். அது மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டி கொண்டு போங்க, அங்கே பிள்ளைக்கு விருப்பமானது அவரே எடுக்க விடுங்க, அப்போ அதுக்கு பேர் சொல்லுங்க அப்படி என்று. பிறகு அந்த பொருட்களை எல்லாம் ஒழுங்காக கொண்டு வந்து அந்த ட்ராலியில் இருந்து எடுத்து அந்த இதில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி. அப்படியாக இந்த சின்ன சின்ன முயற்சிகளில் பிள்ளைகளையும் ஈடுபடுத்துவதன் மூலமாக அந்த சிறுவர்களுக்கு கற்றலை கொடுக்கலாம் அப்படி என்ற முறையான ஒரு இதுதான். அழகான ஒரு விடயத்தை சொன்னீர்கள். அதாவது இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அல்லவா? அதாவது வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கின்ற போதுதான் ஆவணாவிலிருந்து அல்லது 1 2 நாங்கள் ஆரம்பித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அப்படி அல்லாமல் வாழ்க்கையில் அவர்கள் பிறந்தது முதலே சிறிது சிறிதாக அவர்களுக்கு புகட்ட முடியும் என்பது இப்பொழுது தான் அநேகம் பேருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, உங்களுடைய ஆசிரியர் பணியாகட்டும் அல்லது உங்களுடைய மற்ற பணிகளாகட்டும், அவற்றை தவிர்த்து இலக்கியத்திலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது அல்லவா? இந்த புத்தகங்கள் வாசிப்பது அல்லது புத்தகங்களை விமர்சனம் செய்வது, இப்படியான ஒருவர் அந்த வட்டத்திலே இருக்கின்ற ஒருவர் உங்களுடன் பேச ஆசைப்படுகிறார். யாராக இருக்கும்? உங்களுடைய இலக்கிய வட்டத்தை யோசித்து பாருங்களேன். சரி, பார்க்கலாம் யார் அது என்று ஒரு சிறிய காணொளி. ஹலோ ரீட்டா, எப்படி இருக்கிறீங்க? ரீட்டா பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, கிட்டத்தட்ட ரீட்டா பற்றி நான் அறிஞ்ச வரையில ரீட்டாவும் பற்றி மகனையும் எனக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 2000ஆம் ஆண்டுல இருந்து எனக்கு தெரியும். அந்த காலத்துல தீபம் தொலைக்காட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்து ரீட்டாவும் பற்றி மகனும் அடிக்கடி இன்டர்வியூக்கு வருவார்கள், பேசுவார்கள். ரீட்டா என்னன்னா பார்க்கத்தான் அமைதியா இருப்பா. அதுக்காக வந்து பார்க்காத நேரத்துல கம்பி எலும்பு ஆண்டில்லை. ஆனா சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கள் எல்லாத்துக்கும் ரீட்டா பாட்டிமானும் வருவார்கள். ஒரு முறை என்னுடைய நீர் விளக்கரியும் நந்திக்கடல் புத்தக வெளியீட்டு விழாவில் ரீட்டா சிரிச்சு கொண்டே இருக்கிறான். ஏன்னா என்ன கட்டுரைகள் அதை ஏற்கனவே பற்றி சொன்னார், வீட்டிலேயே சிரிச்சு அறந்து போயிருக்கிறான். ஏன்னா அந்த என்ன கட்டுரைகள் அதில் ஒவ்வொரு சம்பவங்கள் இருக்குங்க. அந்த சம்பவங்கள் சிரிப்பை வரவழைக்கக்கூடிய சம்பவங்களாக ரீட்டாவுக்கும் இருந்திருக்கு, ஏனையவர்களுக்கும் இருந்திருக்கு. அப்போ மேடையில் நாங்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆரம்பத்துலேருந்து முடியும் வரைக்கும் யூடியூப்பில் வீடியோ இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், சிரிச்சு அவள் பேசி கொண்டு வந்தேன். அவன் அடுத்தது வந்து ரீட்டாட முக்கியமான விஷயம் என்ன, எல்லா விஷயங்களையும் உள்வாங்குவா. அடுத்த பேசுகிற நேரத்தில் முக்கியமாக எழுதி பேசுறது. இந்த பேச்சாளர்களை பார்த்து நானே சில நேரங்களில் அரண்டு போயிருக்கிறேன். என்ன பேசுகின்றார்கள் என்று அவர்களுக்கும் தெரியா, ஆடியன்ஸ் நாங்கள் இருந்து கேட்குற எங்களுக்கும் தெரியாது. சில நேரம் எரிச்சல் வரும். நான் நேராக சொல்லிவிட்டுருவோம் இது வந்து பிள்ளையன். ஆனால் ரீட்டா வந்து பேச்சாளர்களில் மிக முக்கியமாக எழுதி பேசக்கூடிய முக்கியமானவர்கள். ரீட்டா ஒரு அறிவாளியாக நான் பார்க்கிறேன். ரீட்டாவும் பற்றியும் எப்பவும் என்னோட நண்பர்களாக இருக்கிறார்கள். ரீட்டா, வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். சுமதியில இந்த நிகழ்ச்சி வந்து கனகாலமாக போய்கொண்டிருக்கு. நான் பார்க்குறேன் பல ஆளுமைகளை
இந்த நிகழ்ச்சியில் சுமதி இன்டர்வியூ பண்ணிக்கலாம். வித்தியாசமாக இருக்குது. இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஃபோட்டோ எல்லாம் போட்டு கூட நான் நினைக்கிறேன் உங்களோட சின்ன காலத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருப்பான்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குது. ஆகவே ரீட்டா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்தும் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக, நல்ல பேச்சாளராக, நல்ல ஒரு ஆசிரியராக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களோட இன்டர்வியூ கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு மனசுக்குமான பழக்கம் நான் நினைக்கிறேன் இந்த ஊடகத்துறையினால் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த உங்களுக்குள்ளும் இருக்கின்ற நகைச்சுவை உணர்வு, இப்படி நீங்கள் இன்னொரு உங்களுடைய சிநேகிதியை சொல்லியிருந்தீர்கள் சிரித்துக்கொண்டே இருப்பார் என்று. ஆனால் உங்களுடைய நகைச்சுவையும் அப்படி அவ்வளத்துக்கு பெரிதாக இருக்கும் என்று அனஸ் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். சரி, உங்களுடைய நகைச்சுவையை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நான் எப்பயும் நான் நீண்ட தூரம் பயணம் செய்து தான் பள்ளிக்கூடம். அப்போ என்னுடைய ஹேண்ட்பேக்கில் எப்பயும் ஒரு ஆனந்த விகடன் புத்தகம் இருக்கும். அதில் நான் முதல்ல படிக்கிறது இந்த ஜோக்ஸ் தான் படிக்கிறது. சில நேரம் நான் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறேன்றதை மறந்தே நான் சிரித்து விட்டுடுவேன். அதுக்கு பிறகுதான் ஐயோ நான் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறேன், ஆட்கள் எல்லாரும் பார்க்குறார்கள் அப்படி என்று. அப்போ இது இந்த ரசனை முக்கியம். நாங்கள் இப்போ உதாரணமாக இந்த நாட்டை பொறுத்த வரையில் இப்போ நான் பிரயாணம் செய்கிற நேரத்தில் அழகான வயல் காட்சிகள் எல்லாம் வரும். அப்போ இது நான் கோடை காலத்தில் பயணம் செய்யும் பொழுது ஒரு மாதிரியான காட்சி, நான் வசந்த காலத்தில் அதே ரூட்டால் நான் பயணம் செய்ய இன்னும் ஒரு புது இடத்தால் போகிற போல் அந்த இடமே மாறிப்போய் இருக்கும். இப்படி 4 சீசனுக்கு ஏற்ற பருவகாலங்களுக்கு ஏற்ற விதமாக அந்த இடங்கள் மாறுதலாக. ஆனால் 4 காட்சிகளுமே மனதுக்கு மிகவும் ரம்மியமான காட்சியாக இருக்கும். அப்போ அதை நான் பார்த்து ரசித்து போகிறது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. மிக அழகான வார்த்தைகள் நீங்கள் சொன்னது. அதாவது நீங்கள் அழகை அல்லது ஒரு நேர்த்தியை ரசிப்பதனால் தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான விடயங்கள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நிறையவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் முதலில் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். திருமதி பற்றிமாகரன் அவர்களுடன் நீண்டதொரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை பயணத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இலக்கிய வட்டம் அல்லது ஒரு ஆசிரியர், உங்களே எங்களுக்கு ஆசிரியராகத்தான் தெரியும், அதுபோல ஒரு தமிழ் அபிமானியாக தெரியும். அப்படியானவர்கள் மனதை திறந்து நான் ஒரு சாதாரண ஜோக்குக்கு சிரிக்கிறேன் என்று சொல்கின்ற போது அது என்னுடைய நிகழ்ச்சியின் வெற்றியாக நான் கருத வேண்டும். காரணம், நீங்கள் உங்களை பற்றியே நீங்கள் நிறைய விடயங்களை இன்று எங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக ஒரு சிநேகிதர் என்று வந்தால், அதாவது பிள்ளைகளுடன் நீங்கள் கற்பிக்கின்ற போது பிள்ளைகளின் பெற்றோரும் உங்களுடைய சிநேகிதர்கள் ஆகிவிடுவார்கள் அல்லவா? அப்படியான ஒருவர் உங்களுடன் பேச போகிறார். வணக்கம், நாங்கள் ஓல்தம் ஷோவிலிருந்து மோகனராஜா குடும்பம். நீங்கள் எங்களுக்கு அம்மாவாகவும் எங்கள் குழந்தைகளுக்கு பாட்டியாகவும் இருந்து கொண்டு பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கும் அனைத்து விதமான ஆதரவையும் எங்களுக்கு மனங்கோளாமல் செய்து அவர்களுக்கும் எங்களுக்கும் நிறைய அட்வைஸ் செய்து கொண்டும் அத்தோடு இந்த உதவிகளை எங்கள் குடும்பத்தினருக்கு செய்வதற்கு உங்களுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. அத்தோடு எந்த நேரமானாலும் ஒரு டெலிஃபோன் எடுத்தால் மனந்தளராக இனிமையாக கதைக்கும் உங்களது நற்குணம் எனக்கு மிகவும் பிடிக்கும். கடந்த 22 வருடங்களாக உங்களுடன் எங்களின் உறவு வளர்ந்து வருகிறது. அன்றிலிருந்து இன்று வரை
உங்களுடைய விருந்தோம்பும் பண்பு கூட ஒரு சிறு மாற்றம் கூட இல்லாமல் மிகவும் சிறப்பாகவே உள்ளது. இது மட்டுமல்லாமல் எங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் ஒரு நெருங்கிய ஒரு உறவு மாதிரி எங்களை வழி நடத்துவதில் உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பது போல் எங்களுடன் எந்த நேரத்திலும் எங்கள் பிள்ளைகள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனம் விடாது எங்களுக்கு செய்து தந்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்றும் கூட எங்களுக்கு நீங்கள் அந்த ப்ரைஸ் கிவிங் இருந்து வெளிக்கிடும் போது மகனுக்கு இதை படிப்பிக்க வேண்டும் என்று ஒரு அம்மாவாக சொல்லி போட்டு போனதையிட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி. இவர்களை பற்றி நிச்சயமாக நான் சொல்ல வேணும். அந்த மோகனும் இந்திரா தம்பதிகள் அவர்களுடைய பிள்ளை 4 வயசில் என்னட்ட கொண்டு வந்தார்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கும்படி. அவர் நன்றாக அந்த தமிழை படித்து அவர் 5 வயசில் 1வது வகுப்பில் எக்ஸலண்ட்டில் பாஸ் பண்ணி அவருடைய தாய் கொஞ்சம் இன்னும் வயசு வரட்டுமே டீச்சர், அவருக்கு இப்போ அவசரப்பட வேண்டாம், அவர் தமிழை படிக்கட்டும், ஆனால் இந்த எக்ஸாம் எல்லாம் அவர் எழுதுவார், அப்படி இல்லை அவருக்கு முடியும், அவரை நீங்கள் பரீட்சைக்கு அனுப்புங்க, அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கி 12ஆம் வகுப்பு வரையும் அவர் முடித்து GCSE கேம்பிரிட்ஜ் A-லெவலும் தமிழில் முடிச்சிட்டார். எக்ஸலண்டில் A-ஸ்டார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக A-லெவலில் A-ஸ்டார். அப்படி அந்த குடும்பத்தினர் தமிழ் மீது காட்டுற அக்கறை. இப்போ ஆசிரியர் திறமையான ஆசிரியராகவோ அல்லது இப்போ அவர்கள் சொல்லுமா போல் சரியாக கற்றுக் கொடுத்தாலும் அங்கே வீட்டில் பெற்றோர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்றால் ஆசிரியர்களுக்கு அந்த பிள்ளையை முன்னுக்கு கொண்டு வர்றது மிகச்சிரமம். அப்போ இந்த தம்பதிகளை பொறுத்த மட்டும் அவர்கள் பிள்ளைகளினுடைய கல்விக்காக என்ன வேண்டும் என்றாலும் அவர்கள் செய்கிற பூரண ஒத்துழைப்பை அவர்கள் கொடுப்பார். அந்த பிள்ளைகளும் மிக திறமையாக சொல்லுவதை கேட்டு அவர்கள் இன்றைக்கு கல்வி ஒரு ஆசிரியராக அவர் வோல்டர்ஸ்டோ தமிழ் பாடசாலையில் ஆசிரியராக இன்றைக்கு அவர் பணியாற்றுகிறார் என்றது எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் கற்பித்த ஒருவரே ஆசிரியராக அந்த பணியை செய்கின்ற போது ஆசிரியருக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். சரி, நாங்கள் நிறையவே பேசிவிட்டோம். உங்களுடைய பிறந்த நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் என்பது முதல், என்ன பணிகளை ஆற்றினீர்கள், எப்படியான விடயங்களில் நீங்கள் ஆர்வம் காட்டினீர்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டு வந்துவிட்டோம். இருந்தாலும் உங்களுடைய கல்யாணம் என்று திருமணம் என்று வருகின்ற போது அதனை நாங்கள் அது உங்களுடைய பெண்கள் உடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. யாருடைய வாழ்க்கை ஆண் பெண் என்று பேதமின்றி திருமணம் என்கின்ற போது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. எப்பொழுது உங்களுக்கு திருமணமானது? எனக்கு 1984ஆம் ஆண்டு எங்களுடைய திருமணம் நடந்தது. எப்படி நீங்கள், அதாவது காதல் திருமணமா அல்லது உங்களுடைய திருமணம் பற்றி சொல்லுங்களேன். காதல் திருமணம் தான். சரி, அதை நீங்களே சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். கேட்டுத்தான் சொல்லுகிறீர்கள். சொல்லுங்கள், எப்படி நீங்கள் இருவரும் இணைந்தீர்கள்? அது எப்படி அவருடைய அம்மா எனக்கு அவர்களை தெரியும். எங்களுடைய ஏரியாவில் தான் அவர்கள். அவருடைய அம்மா நான் படித்த பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரிந்தவர். அப்போ நான் 76ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். 76ஆம் ஆண்டு அப்போ தான் இந்த நியூ மேத்ஸ் என்ற ஒரு இதை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது பாடத்திட்டத்தில். அப்போ ஆசிரியர்களே அந்த நியூ மேத்ஸ் ட்ரைனிங்குக்கு போய்த்தான் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அப்போ எனக்கு மேத்ஸில் சரியான ஆர்வம். எனக்கு விருப்பமான பாடம் மேத்ஸ், எரத்மெட்டிக் மேத்ஸ்னால் எனக்கு விருப்பமான பாடம். அப்போ நான் எரத்மெட்டிக்கில் நான் டிஸ்டிங்ஷன் எடுத்தேன். அப்போ எனக்கு இந்த மேத்ஸ் புது மேத்ஸ்ன்னு ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அப்போ அதை படிக்க வேணுமென்று சரியான ஒரு ஆர்வம். அப்போ அதை நான் ப்ரைவேட்டாக O-லெவலுக்கு அப்ளை பண்ணிவிட்டு சேவியர் மாஸ்டர்ன்ற ஒரு சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் மேத்ஸ் டீச்சராக இருந்தவர். அவர் எங்கள் டெம்பிள் ரோட்டில் தான் இருந்தார், எங்களோட வீட்டுக்கு கிட்ட தான். அப்போ அவர் அந்த நியூ மேத்ஸ் டியூஷன் கொடுக்குறவர் என்று கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட போய் இணைந்து கொண்டேன் மாணவியாக.
அப்போ அவர் எனக்கு மேத்ஸ் படிப்பிச்சவர். மேத்ஸ் படிப்பிச்சு அந்த அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அதாவது பயிற்றுனராகவும் விளையாட்டு பயிற்றுனராகவும் அவர் இருந்தபடியினால் நிறைய நாட்களில் அவர் வகுப்புக்கு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாமல் போயிட்டுது. அப்போ அவரே ஒரு நாள் நாங்கள் வகுப்புக்கு போயிருக்க சொன்னார், உங்களுக்கு பரீட்சையும் நெருங்குகிறது, ஆனால் எனக்கு முழு நேரமாக உங்களுக்கு இந்த பாடத்தை படிப்பித்து முடிக்க எனக்கு நேரம் கிடைக்கல. அப்போ என்னுடைய மாணவன் ஒரு ஆள் மிகவும் சிறந்த ஒரு கெட்டிக்காரன் மேத்ஸில், அவர்கிட்ட நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் நான் சொன்னதாக போய் அவர்கிட்ட இந்த மேத்ஸ் கிளாஸை எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. அப்போ நான் எனக்கு அவருடைய வீடு எனக்கு அப்போ தெரியும். அவர்கள் டெம்பிள் ரோட்டில் இருந்த வீடு எனக்கு தெரியும். அவர்கள் வீடு மாறி அடுத்த தெருவுக்கு போய்விட்டார்கள். அப்போ எனக்கு அந்த வீடு தெரியாது. அப்போ என்னுடைய நண்பி ஒரு ஆள் அவகிட்ட கேட்டேன், இப்படி நீங்கள் எனக்கு அந்த வீட்டை கொண்டு போய் நீர் எனக்கு காட்டுமெண்ட. அப்போ அவள் கொண்டு போய் எனக்கு காட்டினவ. அப்போ நான் அவர்கிட்ட போய் நியூ மேத்ஸ் படித்தேன். நான் திருப்பற்றிமாகரன் அவர்கிட்ட போய் நான் அப்படி உங்களுடைய அந்த அந்த ஆரம்பமே இவ்வளவு நீண்டதாக இருக்கிறது. உங்களுடைய காதல் கதையும் மிக நீண்டதாக இருக்கும். நிச்சயமாக அதற்கு முன்னர் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். உங்களுடைய திருமணம் நடைபெற்றது எங்கே, எப்பொழுது நடைபெற்றது? எங்களுடைய திருமணம் கதீட்ரல் யாழ்ப்பாணம் கதீட்ரலில் நடந்தது. சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் அதிபராக இருந்த ஃபாதர் மைக்கேல் ஜோசப் அவர் தான் அந்த திருமண பூசையை நடத்தி வைத்தவர். உங்களுடைய அதாவது நாங்கள் பெண்கள் என்று வருகின்ற போது முதலிலே நாங்கள் அடிக்கடி சொன்னதுதான், அதாவது ஒரு துறையிலே உங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு பொது பணியிலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், முக்கியமாக கணவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருந்ததனால் தான் இவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடிந்தது. அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்களேன். எங்களுக்கு சாதாரணமாக திருப்பற்றிமாகரன் என்று சொன்னால் தெரியும், ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பற்றிமாகரன் அவர்கள் எப்படியானவர்? என்னை பொறுத்த மட்டும் நான் அதிர்ஷ்டசாலி என்று தான் சொல்லுவேன். அவரை நிகழ்ச்சிக்காக அல்ல, உண்மையிலேயே நிகழ்ச்சிக்காக இல்லை, உண்மையிலேயே எனக்கு அவர் கணவர். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்து கொண்டிருப்பார் அல்லவா? கணவராக கிடைத்தது எனக்கு மிகவும் நான் அதிர்ஷ்டசாலி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எனக்கு எல்லா விதத்திலேயும் சமையல் முதல் கொண்டு என்னுடைய சகல விதமான தேவைகளிலேயும் அவர் பக்கபலமாக தோளோட தோள் நின்று எனக்கு அவர் எல்லா விதத்திலேயும் அனுசரணையாக உதவியாக இருக்கிறார். இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும். அவருடைய துணை இல்லை என்றால் அவருடைய ஊக்கம், சில நேரத்தில் நான் சில விஷயங்களில் நாம் பின்தங்கினாலும், ரீட்டா ஏன் பயப்படுறீங்க, உங்களால் முடியும் அப்படி என்று என்னை உற்சாகப்படுத்தி அதுக்குள்ள நான் ஈடுபட வைத்துட்டு தான் விடுவேன். சரி, எனவே ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிறார் உங்களுக்கு அல்லவா? நிச்சயமாக. அங்கே உங்களுடைய நீங்கள் இருவரும் பட்டம் பெறுகின்ற ஒரு நிழற்படம். அதான் நான் சொன்னேன், 2 பேர் நாங்கள் இந்தியாவில் வேலை செய்ததும் ஒரே அலுவலகத்தில் ஒரே அறையில் நாங்கள் பக்கமாக ஒரே டேபிளில் பக்கமாக உட்கார்ந்து தான் நாங்கள் வேலை பார்த்தோம். அது மாதிரி இங்கே படிக்க போன இடத்துலேயே நாங்கள் 2 பேரும் ஒரே படிப்பை, நீங்கள் வெவ்வேறு படிப்பு ஆனால் ஒரே பல்கலைக்கழகத்தில் ஒரே நேரத்தில் நாங்கள் படித்து நாங்கள் பட்டம் பெற்றோம். நிச்சயமா. ஒரு சிறிய காணொளி அடுத்து. வணக்கம் ரீட்டா, உங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. நிகழ்ச்சி நல்ல முறையில் நடப்பதற்கு வாழ்த்துக்கள். பாய். மிக சுருக்கமாக ஒரு காணொளி. இல்லை, இப்பொழுது என்னென்னு சொன்னால், அதாவது உங்களுடைய
வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் ஆரம்பம் முதல் நீங்கள் படித்த காலங்கள் தவிர்த்து நீங்கள் உங்களுடைய திருமணத்திற்கு பின்னர் அவருடைய பக்க துணையோடு நீங்கள் உங்களுடைய வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனவே அப்படியான ஒரு கணவர் உங்களுக்கு கிடைத்ததனால் நீங்கள் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா பெண்களுக்கும் அது அமைந்து விடுவதில்லை. அதுபோல பல பெண்கள் சமூகத்திலே விரும்பிய ஒரு விடயத்தை செய்வதற்கு தயங்குவார்கள். என்னுடைய கணவன் வேண்டாம் என்று சொல்கிறார், அல்லது என்னுடைய கணவனுக்கு அது விருப்பம் இல்லை என்று சொல்லி அல்லவா? இப்படியான விடயங்களை எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் ஒரு நல்ல கணவர் கிடைத்தது என்பதை நீங்கள் சொல்கின்ற போதே நாங்கள் அதை தெரிந்து கொள்ளோம். அவ்வளவு சந்தோஷமாகவும் ஆர்வத்தோடும் அந்த விடயங்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். உங்களுடைய குடும்பம், அது சார்ந்த உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லுங்களேன். அவர்களும் நீங்கள் முதலில் சொன்னீர்கள் எவ்வளவோ தூரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார்கள் என்று. எனக்கு 3 குழந்தைகள், 3 பிள்ளைகள். அவர்கள் மூவருமே ஆண் பிள்ளைங்களா? 3 பேரும் ஆண்கள் தான். அதில் மூத்தவர் இப்போ அனிமேட்டர் இலாஸ்ட்ரேட்டராக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். 2வது மகன் அவர் அபிங்டன் காலேஜில் ஆசிரியராக இருந்தவர். இப்போ குழந்தை பிறந்த பிறகு வீட்டுக்கு கிட்டவாகவே ஒரு வேலையை எடுத்துக்கொண்டு இப்போ அந்த வேலையை விட்டுட்டு அருகில் இருக்கிறார். 3வது மகன் ஆக்ஷன் எய்டில் லண்டனில் ஒர்க் பண்ணி கொண்டு. சரி, நீங்கள் கணவரை பற்றி நிறையவே சொன்னீர்கள். அவர் இல்லாமல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தவே முடியாது. எனவே அவரும் இங்கே வந்திருக்கிறார். உங்களை பற்றி நிறையவே சொல்லிவிட்டார் திருமதி ரீட்டா அவர்கள். என்னென்னு சொன்னால், உங்களை எங்களுக்கு முதலே தெரியும், அதுபோல ரீட்டா அவர்களையும் தெரிந்தாலும் கூட தம்பதிகளாக அவருடைய வாயிலாக நாங்கள் கேட்கும்போது ஒரு பெரிய நீங்கள் சந்தோஷம் அடைந்திருப்பீர்கள். நீங்கள் சொல்லுங்களேன் உங்களுடைய மனைவி பற்றி, அவருடைய பணிகள் பற்றி. நான் வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை. அதுவும் 8 வயது நடக்கின்ற பொழுது அப்பா காலமானதால் அம்மாவோடையே வளர்ந்துறான். அம்மா பேச்சு தட்டாத ஒரு அம்மா தான் என்னுடைய வாழ்க்கையாகவே வளர்ந்துறான். அதற்கு பிறகு ரீட்டா அந்த தாயினுடைய இடத்தை அப்படியே எடுத்த ஒருவராக இருக்கின்றார். அம்மாவுக்கு எவ்வளவு சொல்ல கொடுப்போனோ அவ்வளவு சொல்லையும் அந்த லெவலில் நின்று கொண்டு இன்றைக்கு அந்த மட்டத்தில் நின்று கொண்டு இன்றைக்கு கொடுப்பேன். உட்படுத்தி தான்றதுல இருந்து இந்த ஒரு நாள் இந்த மூத்த மகன் எனக்கு சொன்னான், அப்பா ஏதோ ஒரு வசனம் இவங்களுக்கு சொன்னேன். என்ன நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா, நான் யூனிவர்சிட்டி இப்போயே போயிடுவேன் அப்படின்ட்டு. அவன் மூத்த மகன் சொன்னால், நீங்கள் போங்க, ஆனால் நீங்கள் ஷூஸில் இருந்து எல்லாம் எடுத்து வைத்து விட்டு போங்க, அண்டுவேர் உட்பட எல்லாத்தையும் அவங்க தந்தையில் வச்சுட்டு தான் போகணும். அவ்வளவுத்துக்கு அவங்க தான் எனக்கு எல்லாமே செய்கிறவங்க உண்டு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் என்னுடைய தாயும் தகப்பனும் 2 பேருமே சுசப்ள மாஸ்டர் அக்னஸ் சுசப்ளன்னு சொல்லி மன்னாரில் அப்பா படிப்பிக்க தொடங்கி, அம்மா ஹோல்சேல் கான்வென்ட்டில் படிப்பிக்க தொடங்கி, அதன் பின்னர் நீர்கொழும்பு, மட்டக்களப்பு, திருவோணமலை என்று முற்றுமுழுதாக எங்கெல்லாம் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார்களோ, எங்கெல்லாம் தமிழர்கள் கல்விக்காக எழுதினார்களோ அதற்காக வேண்டி அவர்கள் வாழ்ந்தவர்கள். திருவோணமலை சென்ட் சேவியர்ஸ் மத்திய மகாவித்தியாலயம் என்று இருக்கின்ற பள்ளிக்கூடத்தையும், கிண்ணேடி மத்திய மகாவித்தியாலயம் என்று இருக்கின்ற பள்ளிக்கூடத்தையும் 2யுமே நான் 13 வருடத்துக்கு பிறகுதான் அவருடைய திருமண வாழ் பிறந்த நான். இந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களை கட்டி அந்த கல்வியை வளர்த்தவர்கள். அவ்விதமாக வளர்ந்து வந்த ஒரு சூழலில் நாங்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்க தொடங்கினோம். நான் தொடர்ந்து நீங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்திலே அந்த தந்தை செல்நாமர்கள் பாத யாத்திரை திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது சென்ட் சேவியர்ஸ் மகாவித்தியாலயத்தில் தங்கியிருந்தேன். நான் சிறுவனாக இருந்த காலம். அந்த பின்னணியிலே நான் யாழ்ப்பாண எம்பி ஜோகேஸ்வரனுடன் மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர். அந்த பின்னணியிலே நாங்கள் இந்த மக்களுக்காக மண்ணுக்காகவே வாழ்கின்ற பொழுது எங்களுடைய திருமணம் கூட ஒரு வகையிலே இந்த தேசியத்துடனும் மக்களுடைய உரிமைகளுடன் சம்பந்தப்பட்ட விடயமாகத்தான் அமைந்தது. அந்த வகையில்
மிகப்பெரிய சோதனைகளை நாங்கள் சந்தித்தோம். மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தோம். அந்த சோதனைகளுக்கெல்லாம் தளர்ந்து விடாமல் ஒரு பெண்ணாக மட்டுமாக இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு தாயாகவும் அதே நேரத்தில் ஒரு நான் சில வேளையிலே ஒரு அடி பின்வைத்தாலும் கூட இல்லை என்ன வந்தாலும் இதை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். பிள்ளைகளுக்கு கூட அதே ஆர்வத்தை வெளிப்படுத்த நின்று பிரித்தானியனுடைய மிகப்பெரிய ஓவிய கலைஞராக என்னுடைய மூத்த மகன் திகழ்கின்றான். இரண்டாவது மகனும் சமூக துறைகளிலே தாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுடைய படங்கள் அவர்கள் சிறுவர்களாக இருந்தபோது அது அவர் சமூக துறைகளிலே வேலை செய்ய வேண்டும் என்று ஆக்ஷனைட்டிலே அவர் பணிபுரிகின்றார். இரண்டாவது மகனும் அதே போல இந்த பொதுத்துறைகளுக்கு கூடவே வளர்ந்தவர்கள். அந்த பொதுத்துறைகளை வளர்கிற அளவுக்கு எங்களையெல்லாம் இந்த பணம் புகழ் அதிகாரம் இவர்களை கடந்து நாங்கள் வாழ்வது என்பதை எங்களுக்கு தந்தவர் என்று சொன்னால் தாயாக நின்று ரீட்டா அவர்கள் தான் தந்தார்கள். மிக அழகான விஷயங்கள். அதே இடத்துல நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கின்றேன். பெண்ணை மதியாத எந்த ஒரு ஆனாலும் மண்ணுக்கோ மக்களுக்கோ சமூகத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ ஆன்மீகத்துக்கோ எந்த காலகட்டத்திலும் விடுதலையை கொண்டு வர முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் வீட்டில் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கின்றார்களோ, காரக்கிழமையாரினால்தான் நாங்கள் இன்று வாழ்கின்றோம். காரக்கிழமையார் என்ற ஒரு தாய் தோன்றிருக்காவிட்டால் இன்று தமிழினம் என்ற ஒரு இனமே இருந்திருக்காது. அதே போல் மங்கை கிறிஸ்தி திலகவதி மற்றது போன்ற அந்த அற்புதமான அந்த தாய்மார்களுக்கு கூடாக வளர்ந்து வந்து எல்லோருக்கும் தெரியும் இந்த தேசிய விடுதலை போராட்டத்திலும் எங்களுடைய இளம் பெண்களுடையவும் தாய்மார்களுடையவும் பங்களிப்பு இல்லாமல் இந்த தேசிய விடுதலை போராட்டம் இந்தளவுக்கு வந்து இன்று அதனுடைய மகத்தான நிலை என்னென்றால் உலகினுடைய எல்லா நாடுகளிலும் தமிழன் என்ற ஒரு இனம் பறந்து விரிந்து ஒரு பெரும் சமூகமாக மாறி இருக்கின்றது. தமிழனை தெரியாத எந்த ஒரு மொழி பேசுவதும் இல்லை. தமிழருடைய தொன்மையை மட்டுமில்லை, தமிழனுடைய தொன்மையையும் உலகத்துக்கு எடுத்துக்கொள்கின்ற ஒரு தன்மை உலகத்தில் காணப்படுகின்றது. ஆகவே பல துன்பங்களுக்கு மத்தியிலும் பல துயரங்களுக்கு மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய பரிசாக தமிழர்கள் இன்றைக்கு உலகத்திலே தலைநிமிர்ந்து நிற்கின்றார்கள் என்றால் அது எங்களுடைய மக்களினுடைய அந்த துன்ப துயர உயிர் அர்ப்பணிப்புகளுடைய பரிசாகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய திருமண புகைப்படத்தை நாங்கள் எடுத்து பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த திருமண புகைப்படத்தில் இருக்கின்ற அந்த திருமணத்தை நடத்தி வைத்த அருத்தந்தை ஜோசப்படிகள் பிரான்சிஸ் ஜோசப்படிகள் உட்பட எங்களுக்கு கையெழுத்திட்டவர்கள் உட்பட அந்த திருமண வரவேற்பை நடத்திய யாழ் சம்பத்திரீசர் கல்லூரியினுடைய இளம் மாணவர்களில் 75% இன்று உயிருடன் இல்லை. அப்படியான ஒரு சோகமான வரலாற்றுக்கூடாக நாங்கள் வந்தாலும் அந்த அவர்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கான ஒரு பயணத்தை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்களுடைய சந்ததியும் தொடர வேண்டும் என்பதில் ரீட்டா மிக உறுதியாக இருக்கின்றார், நானும் மிக உறுதியாக இருக்கின்றோம். மிக அருமையான ஒரு தம்பதிகள் தான். முக்கியமாக ரீட்டா அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அதுபோல் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அதாவது நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள், இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் உங்களுடைய பழைய அனுபவங்களை எல்லாம் மீட்டி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக எனக்கு இனிமையான நினைவுகளை எல்லாம் மீட்டி கொடுத்த உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். முக்கியமாக என்னுடைய சகோதரி என்னுடைய இளமை காலத்து வாழ்க்கையை பற்றி என்னோட விளையாடினது, என்னுடைய சேட்டைகள் அதுகளை பற்றி தான் ஃப்ரான்ஸில் இருக்கையில் அவருக்கு எழுதின கடிதங்களை பற்றி கூடி அவர் சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு அதுகளெல்லாம் நினைத்து பார்க்க எனக்கு மிகவும் இனிமையாக, அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு நிறையவே செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே உங்களை இருந்து நான் என்ன செய்தேன் என்று நினைத்து பார்ப்பதற்கான உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டி இருக்காது. எனவே அந்த வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறோம். இதுவரை நேரமும் உங்களுடைய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், நான் திருமணம் செய்த நாளிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்னை சில உதவிகள் செய்யும்படி கேட்கும் வரை மனைவிக்கு தெரியாமல் சிறிய செயலும் கூட செய்வது கிடையாது. இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு இப்பொழுது பதில் கிடைத்திருக்கும். அதாவது எங்கே இதெல்லாம் எடுத்து, ஆனால் நீங்கள் கேட்ட பொழுது அது நான் உதவினதுக்கு காரணம், ஒவ்வொரு பெண்ணும் வீட்டுக்குள் இருப்பது போல தெரிந்தாலும் அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற அந்த பெண்ணினால்தான்
இந்த பல விடயங்கள் தேசங்களும் இடம்பெறுகின்றது. இந்த சாதனைகளும் உருவாகின்றன. ஆகவே அதை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் கேட்ட பொழுது நான் கூறினேன் என்று கூட கேட்க போகின்றேன். பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு நான் அன்றைக்கு சில படங்கள் அனுக்கின்ற பொழுது ஒரு மகனுடன் தொடர்பு அதை செய்யும்படி கேட்ட பொழுது அவன் கேட்டான், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்களே, இதில் மாத்திரம் என்ன மாதிரியாக வாரீர்கள். அதில் இன்னொரு விஷயம் என்னென்றால், இந்த லண்டன் மாநகரிலே தொல்காப்பியத்தை சைவ சித்தாந்தத்தை என்னுடன் சேர்ந்து படிப்பிக்கின்ற ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக இருக்கின்றார் என்பதை கூறி இவைகள் இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும். அதாவது சாதி மத பேதங்களெல்லாம் கடந்த ஒரு தமிழினமாக வாழ வைக்கின்ற சக்தி ஒரு பெண்ணால் தான் முடியும். நிச்சயமாக. மிக்க நன்றி. ரீட்டா பட்டிமாகரன், திரு பட்டிமாகரன் இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஐபிசி தமிழ் சார்பிலே நன்றி கூறி விடைபெறுகிறோம். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாகவும் நான் இதனை பார்க்கிறேன். அதாவது உங்கள் போன்றவர்கள் உங்களை பற்றியே தெரிந்து கொள்வதற்கு, மற்றவர்கள் என்ன இந்த ஒரு சமூகத்திலே பணியாற்றியவர்களை பற்றி எப்படியான எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுவரை நேரமும் எங்களுடன் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.